உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? உங்களுடைய தரவரிசை எண் என்ன? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் தீபா. நான் கரூர் மாவட்டத்திலேருந்து வரேங்க சார். தரவரிசை எண் வந்து 140. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்கேங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேங்க சார். எப்போ டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து 2022லேருந்துங்க சார். இது என்னோட வந்து 2வது அட்டம்ப்ட். முதல் முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க மேம்? முயற்சியில் வந்து நான் வந்து சரியாக +1 +2 கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லாம் படிக்கலைங்க சார். 10th வரைக்கும்னால 10th வரைக்கும் உள்ளது மட்டும் படிச்சுட்டு போயிருந்தேங்க சார். அப்போ வந்து 161 கொஷின் தாங்க சார் போட முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி படித்தனால டஃப்பாக இருந்தாலும் என்னால் 156 கொஷின் போட முடியுங்க சார். நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க தமிழுக்கு? அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா? சோர்ஸ்னு எதுவுமே படிக்கலைங்க சார். ஸ்கூல் புக்ஸ்லையும் நான் வந்து கிளாஸ் போனேங்க சார். அங்கே கொடுக்குற நோட்ஸுங்களை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேங்க சார். இனி இதுக்கப்புறம் தமிழ் படிக்கணும்னா அவங்க எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இனிமேல் படிக்கணும்னா இப்போ சேர்த்து எழுதுகன்னு இருந்துச்சுன்னா இப்போ தேவநேய பாவனார் அப்படின்னா ஸ்கூல் மட்டும் இல்லாமல் அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக போயிட்டு என்னென்னலாம் அவரோட சோர்ஸ் இருக்கோ அவரை பற்றி அதெல்லாம் எடுத்து படிக்கணுங்க சார். கலைச்சொற்கள்லாம் எங்கே படிச்சீங்க? கலைச்சொற்கள் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தாங்க சார். யூடியூப்ஸில் பார்த்து. அப்புறம் இப்போ வந்து சயின்ஸ்னால் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க சயின்ஸ் புக் பேக்கில் என்னென்ன கலைச்சொற்கள் இருக்கோ அதெல்லாம் படிச்சுப்பேன் சார். இப்போ அந்த யூனிட் 6 அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுக்கு என்ன படிச்சீங்க மேம்? அதுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தான் சார். எல்லாமே யூடியூப்ஸில் போட்டு இப்போ தேவநேய பாவனாரோ இப்போ அண்ணாவை பற்றி என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்களோ அதெல்லாம் எடுத்து படிச்சுப்பேங்க சார். இப்போ இலக்கணமே அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ இலக்கணத்தை நம்ம எந்த மாதிரி படிக்கணும்? புரிஞ்சு படிக்கணுமா? எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க சார். படிக்கணும். ஏன்னா இலக்கணம் முன்னெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க சார் அட்டை டு அட்டை. ஆனால் இலக்கணங்கிறது மேக்ஸ் ஃபார்முலா மாதிரிங்க சார். நம்ம இப்போ A+B² அதுக்கு என்ன ஃபார்முலா அது மாதிரி இலக்கணத்துக்கு ஃபார்முலா படிச்சுதாங்க சார் நம்மளால எது கொடுத்தாலும் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? மேக்ஸ் வந்து நான் எம்எஸ்சி மேக்ஸ்னால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க சார் இருந்துச்சு. ஆனால் வந்து என்னதான் நம்ம டாபிக் வைஸ் பார்க்கணுங்க சார். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக படிச்சோம்னா ஈஸியாக இருக்குங்க சார். ரீசனிங் எந்த மாதிரி படிச்சீங்க? எதுவும் அவுட் சோர்ஸ் புக்ஸ் எதுவும் இந்த மாதிரி படிச்சீங்களா? ரீசனிங்லாம் இல்லைங்க சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வாங்கி போட்டு பார்த்துட்டே இருந்தாலே வந்துடுங்க சார். ஜிஎஸ்ல 6 யூனிட்ஸ் இருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க மேம்? பாலிட்டிங் சார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இது யூனிட் 6ங்க சார். இது எக்கனாமிக்ஸ் அந்த யூனிட் படிச்சீங்களா? படிச்சேங்க சார். நோட்ஸ்லாம் எடுப்பீங்களா மேம்? அது எனக்கு அந்த டைமில் நான் ரிவைஸ் நல்லா பண்ணுவேங்க சார். இப்போ இன்னைக்கு படிக்கிறத அடுத்தடுத்த நாள் அப்படியே திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க சார். நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இல்லைங்க சார் எனக்கு. ஃபைனல் ரிவிஷன் அப்போ எப்படி பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாமுக்கு 1 வீக் தான் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே புக்கில் எடுத்து பார்க்க முடியாதுல்ல? பார்த்துடலாங்க சார். 1 வீக்கில் அதுக்குள்ளே டைம் டேபிள் போட்டு இந்த புக்கை இன்னைக்கு முடிச்சிடலான்ட்டா ஒரு ஏற்கனவே படித்தனால ஒரு 10 மினிட்ஸ் தாங்க சார் ஆகும். டக்குன்னு எடுத்துகிட்டு அடுத்தது போயிடுவேங்க சார். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? சப்போர்ட் பண்ணாங்க சார். இத்தனை அட்டம்ப்ட்னாலும் சரி வேலை வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க சார். இப்போ உங்களுக்கு செல்ஃப் டவுன் ஆகிட்டா உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க மேம்? அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்ப்பேங்க சார். இதுக்கு முன்னாடி வின் பண்ணவங்க பேசுவாங்க சார். அவங்க ஸ்டோரி பார்த்து நம்மளும் இது மாதிரி நான் கொஞ்சம் கிவ் அப் இதுலேருந்து இதாங்க. அப்போல்லாம் நினச்சிருக்கீங்களா நம்மளும் இந்த மாதிரி போய் பேசணுன்ட்டு? ஆசைப்பட்டு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் வந்துட்டீங்க சார். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். பண்ணேங்க சார். நான் என்னங்க சார் இப்போ பார்த்துட்டே வந்து இப்போ ஒரு கொஷினுக்கு 2 வாட்டி ஷேடோ பண்ணிட்டேங்க சார். அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ரேங்க்ல போயிருக்கலாங்க சார். தமிழ் கஷ்டமாக இருந்தது இல்லையா? எப்படி மேனேஜ் பண்ணீங்க? முதல்ல தமிழ் எழுதுனீங்களா இல்லை மேக்ஸ் ஜிஎஸ் எது எழுதுனீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ். அதாவது என்ன ஃபர்ஸ்ட்டு கொஷினை நான் ஃபுல்லாக ஒரு வாட்டி ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்குவேங்க சார். அப்புறம் தமிழில் வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா படிச்சிருக்கனால இப்போ 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் நம்ம ஈஸியாக வந்து ஒமிட் பண்ணிடலாங்க சார். மிச்சம் 2 இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் ஒரு இதை போட்டுடலாங்க சார். டைம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரத்தில் இது முடிக்கணும் அப்படின்றத எப்படி இது பண்ணுவீங்க? 3 மணி நேரத்தை 3ஆக பிரித்து இது தமிழ்னா இவ்வளோதான் 3/4 மணி நேரம், மேக்ஸ்னா ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு கடைசியாக ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதில் என்னென்னலாம் நமக்கு தெரியாத கொஸ்டினோ அதை இது பண்ணிக்கிட்டோம் சார். உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லுங்கள். நான் இந்த மெத்தடில் ரிவிஷன் பண்ணுவேன்னா என்ன மெத்தட் உங்களுக்கு? ரிவிஷன்ட்டு அதாங்க சார். இப்போ அந்த ஒரு வாரத்துக்கே நான் டேபிள் போட்டுக்குவேங்க சார். இந்த வாரம் வந்து 10th சோசியல் சயின்ஸ்னால் இது இன்னைக்கு முடிச்சிடணும், நாளைக்கு இதை முடிச்சிடணும். நான் அந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே ஒரு டேபிள் போட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்குவேங்க சார். இப்போ ஒரு சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் போட்ட ஷெட்யூலில் முடிக்க முடியாமல் போயிட்டதுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க?
அந்த இதே திரும்ப அடுத்த வாரத்துக்கு போஸ்ட்மான் ஆமாங்க சார். இப்போ உங்களோட ஒன் டே ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும்? 3 சப்ஜெக்ட்ஸுமே படிப்பீங்களா? இல்லை ஒன்று எடுத்துட்டு அதையே ஃபினிஷ் பண்ணிருவீங்களா? இல்ல 3ஆ பிரிச்சுக்குவேங்க சார். தமிழ்னா 2 மணி நேரம், மேத்ஸ் 1 மணி நேரங்க சார், ஜிஎஸ் இவ்ளோ. மிச்சம் 1 மணி நேரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 4 கேட்டகரியா நானே பிரிச்சுக்குவேங்க சார். கரண்ட் அவர்ஸ்லாம் படிச்சிங்களா மேம்? கரண்ட் படிப்பேங்க சார். கிளாஸ் போனனால அவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க சார். அப்புறம் ஏதாச்சும் நம்ம ஃபோன்லேயே நியூஸ் பார்க்குறோம் இல்லைங்க சார், அது அப்போ அப்புறம் ஸ்கீம்ஸ் இது மாதிரிலாம் படிச்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன சோர்ஸ் படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சோர்ஸ்லாம் இல்லைங்க சார். அதாவது கிளாஸ் போன இடத்துல கொடுக்கறது யூடியூப்ஸில் மந்த்லி போட்டாலே வருங்க சார், அதை வச்சு படிச்சுப்பேங்க. இப்போ உங்களை மாதிரி இப்போ புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்னு வைங்களேன், புதுசாக படிக்க வரவங்க எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்கூல் புக்ஸ் தாங்க சார் படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸு டாபிக் வைஸ்லாம் அப்புறம் தாங்க சார் படிக்கணும். இப்போ இந்த படிக்கிற ஜேர்னியில் ஒரு ஹெல்த் வைஸாக நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இருந்தீங்களா? சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கி அந்த மாதிரிலாம் இருந்தீங்களா? இப்போ இருக்க உடம்பு பாதி உடம்பு தாங்க சார் இருந்துச்சு. ரொம்ப கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு இப்போ எப்படியாச்சும் பாஸ் ஆகணும்னு ரொம்ப நைட்டு லேட்டாகி தூங்குறது, காலையில் நேரமே எழுந்திரிச்சிக்கிறது, சரியாக சாப்பாடு இல்லாமல் தாங்க சார் பாஸ் ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு படிக்கிறப்ப? சார். அது நம்ம ஆள் மனசில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு வெறி இருந்தால் ஆனால் யூடியூப்பில் தாங்க சார் நிறையா வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்ப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ நமக்கு மைண்டே அப்செட்டாக இருந்தாலும் ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் வீடியோ பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். என்ன சோஷியல் மீடியா பயன்பாடு இருக்குது உங்களுக்கு? இல்லை யூஸ் பண்ணல? யூடியூப் மட்டும் தாங்க சார். இன்ஸ்டா அதெல்லாம் இல்லைங்க சார். அதெல்லாம் இல்லைங்க சார். இந்த அட்டம்ப்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, இல்லை கிட்ட வந்து தோற்று போயிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த மாதிரி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி எனக்கு கொஷினே ரொம்ப டஃப்பாக தாங்க சார் இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு நம்ம அடுத்த வாட்டி எப்படி கேட்டாலும் தயாராகிற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கிட்டோம்னா அடிச்சிடலாங்க சார். இப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? ஆடுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். கஷ்டப்பட்டதுக்கான பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு உங்களோட மெசேஜ் சொல்லுங்கள். நல்லா படிக்கணும். எனக்கு 2-3 வாட்டி இதானாலும் மனசு நான் நோக்கலை சார். ஏதாச்சும் திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்சி தாங்க சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். விடாமல் முயற்சி பண்ணி அதுக்கேற்ற பலன் இன்னைக்கு எனக்கு கிடைச்சு. இப்போ சிஏல நீங்கள் டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே காட்டணுமா? தமிழ் இங்கிலீஷில். இப்போ டைப்பிஸ்ட் தானே எடுத்திருக்கீங்க, டைப்பிஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் காட்டணும். அது மட்டும் போதுங்க சார். இது சிஓஏங்கிறது தேவையில்லைங்க சார். அது நம்ம அப்புறம் கூட பண்ணிக்கலாங்க சார். மஸ்ட்டு தேவையில்லைங்க சார். ஆமாம், அது 2 ஹையர் வச்சிருந்தாலே போதுங்க சார். நான் ஆல்ரெடி ஜேஏ கவுன்சிலிங்க்கே வந்தேங்க சார். ஆமாங்க சார். விரும்பின துறை இல்லாதனால இதில் வந்து எடுத்துக்கிட்டேங்க சார்.